ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவிஷன், அதாவது கொஸ்டின் பேப்பர் 2022ல வரக்கூடிய 2 மார்க்ஸ் சம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். கொலினியர் ஷோ தட் த பாயிண்ட் சொல்லிட்டு கொலினியர் கேட்டாலும் இல்லை 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணி அதோடைய ப்ராபபிலிட்டி கேட்கறது. ஸோ 2 சம்முமே இம்பார்ட்டண்ட்டான சம், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம். ஸோ இந்த சம் வந்து மோஸ்ட்லி வந்து 2025, அதாவது வரக்கூடிய எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 சம்மையும் எப்படி போடுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Two coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? So this is the first question. இந்த கொஸ்டின் வந்து எந்த சம்ல வருதுன்னா, அதாவது எந்த லெசன்ல வருதுன்னா 8th லெசன்ல வந்து சம் வந்து எக்ஸாம்பிள் 8.20ல வரக்கூடிய சம் 2 மார்க்ஸ் சம். சோ இந்த சம் எப்படி போடுறது நம்ம பாத்துடலாம். சொல்யூஷன்: when 2 coins are tossed together. So 2 காயின்மே வந்து ஒரே நேரத்துல வந்து நம்ம டாஸ் பண்ணா நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன கிடைக்கும்னா, the sample space is அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா S ன்னு சொல்லி தான் டினோட் பண்ணுவாங்க. சோ S சேமா 2 காயின்மே சேமா ஹெட் வரலாம் டாஸ் பண்ணும்போது, இல்லையா? ரெண்டுமே டெய்ல் வரலாம், இல்ல ஒன்னு ஹெட் ஒரு டெய்ல் வரலாம், இல்ல டெய்ல் அண்ட் ஹெட் வரலாம். சோ மாறி மாறி வரலாம். ஆனா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மொத்தமே 4 தான் உங்களுக்கு கிடைக்கும். 1 2 3 4. இப்போ n of S equal to 4. சோ 2 காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணா நமக்கு என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம கிடைக்கும் அப்படின்னா, இப்ப 4 கிடைக்கும் 2 காயின்ஸ் டாஸ் பண்ணா, அதாவது n of S equal to 4. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆன் தி காயின்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேசஸ். சோ அது நம்ம எப்படி எழுதணும்? லெட் A be the event of getting different phases on the coins. இதுல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபேஸ், அதாவது ரெண்டுமே வந்து ஹெட்டா இருக்கு, ரெண்டுமே டெய்லா இருக்கு. பட் இது ஹெட் அண்ட் டெய்ல், இது டெய்ல் ஹெட்டா. சோ 2 தான் டிஃப்ரெண்டா இருக்கு, அதுதான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ A equal to HT TH. சோ இதனுடைய இது என்னன்னா, n of A equal to only 2. சோ இப்ப நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ். சோ you have to write probability. ஏன் நான் வேர்டிங்ஸ்லாம் எழுதுறேன்னா, ப்ராபபிலிட்டி பொறுத்த வரையும் வேர்டிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரைட். சோ அதனாலதான் நான் வேர்டிங்ஸ் எழுதுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி பாயிண்ட்ஸ். P of A equal to n of A divided by n of S. ஏன் நான் P of A எழுதுறேன்னா, A வந்து நம்ம என்னவா எடுத்திருக்கோம்னா டிஃப்ரெண்ட் ஃபேசஸ், அதாவது கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ். ஆனா கொஸ்டின் நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A equal to n of A divided by n of S. This is the formula. So n of A வந்து 2 divided by n of S வந்து 4. It cancel 1 by 2. So second sum எப்படி போடுறோம்னு பாருங்க. So this is the second sum. Show that the points P, Q, R are collinear. These are vertices points. So points எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி இது கொலினியரா இல்லனா நான் கொலினியரா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் வந்து ஆர் கொலினியர் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்ப கொலினியர்னா என்னன்னா 0 வரணும், ஈக்குவல் டு 0 வரணும், நான் கொலினியர்னா நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இந்த சம் வந்து எதுல வருதுன்னா, சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.2ல வருது. எக்ஸாம்பிள் 5.2 மோஸ்ட்லி வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின் எடுக்கிறாங்களானே, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் உங்களுக்கு எடுப்பாங்க. சோ எக்ஸாம்பிள் சம்ஸை தான் நீங்க தரவா பார்த்து வச்சுக்கணும். சோ எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த கொஸ்டினை எப்படி போடுறது நம்ம பாத்துடலாம். The points are P ஓட வேல்யூ என்னன்னா -1.5, 3. Q ஓட வேல்யூ 6, -2. R உடைய வேல்யூ -3, 4. These are points. So PQR சொல்லும் பொழுது அதனுடைய ஷேப் எப்படி வரும்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் வரும்.
ஓகேங்களா? சோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் வரும். அப்ப நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 1/2 x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. இந்த ஃபார்முலா கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஓகே, இப்ப x1 x2 அதெல்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இப்ப பாருங்க, இது x1 y1 x2 y2 x3 y3. ஓகேங்களா? இப்ப பாருங்க 1/2 x1 ஓட வேல்யூ என்னன்னா -1.5. நெக்ஸ்ட் y2 ஓட வேல்யூ என்னன்னா -2 பிளஸ் x2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 6, y3 ஓட வேல்யூ 4, x3 ஓட வேல்யூ -3, y1 ஓட வேல்யூ 3. சோ இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் மைனஸ் y2 ஓட வேல்யூ என்னன்னா 6, y1 ஓட வேல்யூ அதாவது x2 ஓட வேல்யூ 6, y1 ஓட வேல்யூ 3. நெக்ஸ்ட் பிளஸ் x3 ஓட வேல்யூ -3, y2 ஓட வேல்யூ -2 பிளஸ் x1 ஓட வேல்யூ -1.5, y3 ஓட வேல்யூ 4. இப்ப மல்டிப்ளை நம்ம பண்ணணும். சோ இப்ப பாருங்க 1/2 1.5 into 2 னா 3 minus minus plus plus 6 4s are 24, 3 3s are 9 minus 9. இங்க மைனஸ் இருக்கா, சோ மைனஸ் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 3s are 18, 3 2s are 6 minus minus plus, so plus 6. 1.5 into 4 6 minus 6. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா 1/2 3 plus 24 na 27, 27 ல 9 போயிடுச்சுன்னா 18 minus 6 minus 6 na 0. சோ இங்க 18 இருக்குல, 18 எடுத்து எழுதிக்கணும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணா 0 னா அப்ப 1/, into 0 நாலும் 0 தான். சோ this is a polynomial. சோ உங்களுக்கு ரெண்டு சம் வந்து உங்களுக்கு தரவா புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சம்ம நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த சம்ல உங்களுக்கு நான் பார்க்கலாம். தேங்க்யூ.